ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலை நிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகன் ஐயா, நல்லசுவம் ஐயா, சுப்பிரமணிய ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கண்ணன் ஐயா, கோமதி நாயகன் ஐயா, இந்திராமையா மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் சென்ற சிந்தனையில் 57வது திருவிளையாடல் வலை வீசின படலம் என்கின்ற படலத்தை சிந்தித்து நிறைவு செய்தோம். இப்பொழுது 58வது திருவிளையாடல் வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்த படலம் என்கின்ற திருவிளையாடலில் இருக்கின்றோம். இதிலிருந்து ஒரு 3 திருவிளையாடல்கள் மணிவாசக பெருமானை பற்றியதுதான். ஐம்பத்தி 9வது திருவிளையாடல் வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்த படலம் என்கின்ற 58வது திருவிளையாடல். அதில் முதல் பாடல் கலை வீசும் மதிச்சடையும் கடல் தூரைவன் தலை சென்று கலை வீசும் மதிச்சடையோன் கடல் குறைவன் தலை சென்று வலை வீசி அவன் பாச வலை வீசும் பரிசு இது மேல். வலை வீசி அவன் பாச வலை வீசும் பரிசு இது மேல். அலை வீசும் புனல் வாத ஊரரை வந்து அபிச்சை வலி. அலை வீசும் புனல் வாத ஊரரை வந்து அவிச்சை வலி. நிலை வீசி பணி கொண்ட நெறி அறிந்தபடி மொழிவான். நிலை வீசி பணி கொண்ட நெறி அறிந்தபடி மொழிவான். எப்பொழுதுமே பரஞ்சோதி முனிவர் முதல் பாடலில் முந்தைய திருவிளையாடலை பற்றியும் அதே பாடலில் அடுத்து சொல்லக்கூடிய திருவிளையாடலை பற்றியும் சுருக்கமாக கூறுவார்கள். அந்த அமைப்பில் இந்த முதல் பாடலில் கூறுகின்றார்கள். கலை வீசும் மதிச்சடையும், கலைன ஒளின்னு அர்த்தம். அந்த ஒளி வீசக்கூடிய சந்திரன், அந்த சந்திரனை சடையில் தரித்த அந்த சொக்கநாத பெருமான், அந்த சொக்கநாத பெருமான் கடல் துறைவன் தலை சென்று, கடல் துறைவன்னா அந்த பாக்கம் என்கின்ற ஊரில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரமாகிய பாக்கம் என்ற ஊரில் இருக்கக்கூடிய அந்த பரதவர் குல தலைவன், அந்த பரதவர் குல தலைவனிடத்தில் சென்று, தலைன இடத்தில்னு அர்த்தம், அவனிடத்தில் சென்று சுறா மீனை பிடிப்பதற்காக அந்த கடலில் வலையை வீசி, அதே நேரத்தில் அந்த பரதவர்குல தலைவனினுடைய பாச வலையையும் அறுத்து, அவன் பாச வலை வீசும்னா இந்த இடத்துல அறுத்துன்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். 2வது வீசுங்கிறது அந்த பரதவர்குல மன்னனுடைய பாச வலையை அறுத்த அந்த ஒரு வரலாற்றினை, அந்த தன்மைகளை உடைய வரலாற்றினை நான் இதுவரைக்கும் உங்களிடத்தில் கூறினேன். பரிசு இது அப்படின்னா அந்த திருவிளையாடலை இதுவரைக்கும் கூறினேன். மேல் அப்படின்னா இனிமேல், இனி அடுத்து நான் சொல்ல இருப்பது
அலை வீசும் புனல், இந்த அலைகளை வீசி செல்லக்கூடிய அந்த வைகையாறு, அந்த வைகையாறு வைகையாற்றின் கரையில் இருக்கக்கூடிய அந்த திருவாதவூர், அந்த திருவாதவூரில் பிறந்த வாதவூரரை மணிவாசக பெருமானை வந்து அவரிடத்தில் அந்த சொக்கநாத பெருமான் வலிய வந்து அவிச்சை வலி, அதாவது அவிச்சை அப்படின்னா ஆணவ மலம், அந்த ஆணவ மலத்தினுடைய வலிமையையும் அதனுடைய நிலையையும் கெடுத்து, வீசின நீக்கி அல்லது கெடுத்து, அந்த மணிவாசக பெருமானை அந்த வாத ஊரரை தனக்கு அடிமையாக கொண்டு தன்னுடைய பணியை செய்ய வைத்த அந்த விளையாடல், நெறி அப்படின்னா அந்த விளையாடல், அந்த திருவிளையாடலை நான் அறிந்த அளவில் உங்களுக்கு நான் கூறுகிறேன். அறிந்தபடி மொழிவாம்னா நான் அறிந்த அளவில் உங்களுக்கு நான் எடுத்து கூறுகின்றேன் அப்படின்னு இதில் சொல்றாங்க. அதுல ஏன் அறிந்தபடி அப்படின்னு போடுறாங்கன்னா, திருவிளையாடல் புராணம் நிறைய இருக்கு, 2-3 பேர் 3-4 பதிப்புகள் இருக்கு, 4 பேர் எழுதினது, தனித்தனியாக எழுதினது, ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம ஆனால் இப்போ அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது பரஞ்சோதி முனிவர் எழுதுனது தான் புழக்கத்தில் இருக்கு. அதனால் மற்ற பேர் எழுதின அந்த திருவிளையாடல்லையும் சிறு சிறு வேற்றுமைகள் இருப்பதனால நான் அறிந்த வரைக்கும் அதை உங்களுக்கு நான் கூறுகின்றேன் அப்படின்ட்டு அறிந்தபடி அப்படின்ட்டு வார்த்தையை பரஞ்சோதி முனிவர் கூறுகிறார். ஆனால் இப்போ எல்லாருமே இந்த பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தை தான் எல்லாரும் கை கொள்ளுதாங்க. தொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல, கொடுத்த வறுமையும் பயனும் தூக்கி வழங்குனர் போல, அடுத்த வயல் குளம் நிரப்பி அறம்பெருக்கி அவனியெல்லாம், அடுத்த வயல் குளம் நிரப்பி அறம்பெருக்கி அவனியெல்லாம், உடுத்த கடல் ஒருவர்க்கும் உதவாத உவரியன, உடுத்த கடல் ஒருவர்க்கும் உதவாத உவரியன, மடுத்து அறியா புனல் வையை கரை உழது வாதவோர், மடுத்து அறியா புனல் வையை கரை உலகு வாதவோர். தொடுத்த அப்படின்னா ஒருவனை பிடித்த, ஒருவனை பற்றிய, வறுமையும் அவனை வறுமை பற்றி கொள்கிறது. அந்த வறுமையாளனுக்கு நாம கொடுப்பதனால் வரக்கூடிய பயனும் அப்படின்னா, அந்த வறியோர்க்கு நாம் ஈவதால், நாம் கொடுப்பதனால் நமக்கு என்ன பயன் வரும், இதை ஆராய்ந்து தூக்கி அப்படின்னா ஆய்வு செய்து அந்த வறுமையாளனுக்கு உதவிகள் செய்வார்கள். வழங்குனர் போல, அப்படி உதவி செய்வதை போல அப்படின்னா, அப்போ வறியவர்களுக்கும் நம்ம சீர்தூக்கி பார்த்து தான் உதவி செய்யணும். எதனால்? இப்போ ஒருத்தன் சாராயணம் குடிச்சுக்கிட்டே இருக்கான், வறுமை வந்துட்டு கஷ்டப்படுதான், நமக்கு இறக்கமாக தான் இருக்கு. ஆனால் வறுமையை யாரா எடுத்துக்கிட்டது? அவனா எடுத்துக்கிட்டான். சரி, நம்ம அவனுக்கு உதவி செஞ்சோன்னு வச்சுக்கிடுங்க, திரும்பவும் சாராய கடையில் தான் போயிருக்கான். அந்த பாவம் நம்மளை வந்து சேரும். நமக்கு அவனுக்கு சாப்பாட்டுக்குன்னு நம்ம உதவி செய்கிறோம், ஆனால் சாப்பாட்டுக்குன்னு கொடுத்ததை கொண்டு அவன் அங்கே கொடுத்துட்டு வரும்போது அந்த பாவம் நமக்கு வந்து சேரும். அதனால் ஒரு வறுமைன்னு வந்தால் அந்த வறுமையாளனுக்கு அது தக்க விதத்தில் உதவுமா, இவன் தகுந்தவாறு அதை பயன்படுத்துவானா அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்து தான் அவனுக்கு உதவி செய்யணும். இல்லைன்னா அதை செய்யாமலே இருந்துட்டு போயிடலாம். அதுதான் இதில் வந்து சொல்கிறாப்புல, ஒருவனை அந்த வறுமை ஏன் பற்றியது அப்படிங்கிறத சிந்திக்கணும். என்ன, அதற்கு பிறகு நாம் அவனுக்கு அவன் உதவி செய்வதனால நமக்கு என்ன பயன் வருது, நமக்கு பாவம் வந்து சேர்ந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் அதன் பயனும்
தூக்கி இதை ஆய்வு செய்து ஒருத்தருக்கு உதவி செய்யணும். சும்மா ஒருத்தன் கஷ்டப்படுதான் அப்படின்ட்டு உதவி செஞ்சிடக்கூடாது. அது அதான் தூக்கி வழங்குனர் போல, அதை போல அவர்களுக்கு தக்க உதவிகளை செய்யக்கூடியவர்களை போல அந்த வைகை நதி என்ன செய்தான், அந்த மதுரையில உள்ள அத்தனை குளங்கள் ஏரிகளை எல்லாம் நிரப்பி அறத்தை பெருக்குகிறது. அந்த வைகை நதி கொஞ்சம் தண்ணீர் கூட கடல்ல போய் கலக்காது. எதனால அப்படின்னா, கடல்ல கலந்துச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லை. அது கடல்ல உப்பு தண்ணியோட உப்பா இதுவும் போயிடும். அதுபோல நம்முடைய அந்த செல்வமானது தக்கவாறு ஒரு வறுமையாளனுக்கு பயன்பட வேண்டும் என்பதை எப்படி நாம் சீர்தூக்கி பார்த்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டுமோ, அதை போல வைகை நதியினுடைய நீரும் எல்லா ஏரி குளங்களிலும் பாய்ந்து எல்லாருக்கும் பயன்பட்டு இறுதியில் கடலுக்கு ஒண்ணுமே போய் சேராமல் அது இருக்கின்றது. ஏன்னா கடல்ல போய் சேர்ந்தா வீணான ஒரு பயன்தான். அதனால சிறிதளவு தண்ணீர் கூட வைகை நதியிலிருந்து கடலில் கலக்கவில்லை. இன்னைக்கும் ரொம்ப பெரிய மழை வந்தால் தான் வைகை ஆற்று தண்ணி கடல்ல கலக்குது. மற்றபடி வைகை தண்ணி வந்து கடல் வரைக்கும் போறதே கிடையாது. பரமக்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா ஆறு வறண்டு தான் இருக்கும். வைகை ஆறு ஆறு பெருசா இருக்கும், ஒரு சொட்டு தண்ணியை பார்க்க முடியாது. பரமக்குடி ஏரியாவெல்லாம் வைகை ஆறு தான் பாயுது பரமக்குடி எல்லாம். அடுத்த வயல் குளம் நிரப்பி, அந்த பாண்டி மண்டலத்தில் இருக்கக்கூடிய வயல்களையும் குளங்களையும் அந்த வைகை ஆற்று தண்ணீர் நிரப்பி கொண்டு அறம் பெருக்கி, அதன் மூலம் நல்ல பயிர் பச்சைகள் நெல் தானியம் எல்லாம் விளையுது. அதன் மூலம் எல்லாரும் அறத்தை பெருக்குகின்றார்கள். அப்படி அந்த வைகை ஆற்று தண்ணீர் அறத்தை பெருக்கி கொண்டு அவனியெல்லாம் உடுத்த இந்த நில உலகை சூழ்ந்து இருக்கக்கூடிய கடல், அந்த கடல்ல என்ன இருக்கு, ஒருவருக்கும் உதவாத உவரி, ஒருத்தருக்கும் உதவி புரியாத உப்பு தண்ணீர் தான் அங்க இருக்குது. இந்த இடத்துல உவரினாலும் கடல்னு தான் அர்த்தம். ஆனா இந்த இடத்துல உப்பு தண்ணீர்னு அர்த்தம் எடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே கடலை முன்னால சொல்லிட்டாரு. அப்ப இந்த உவரி அப்படின்னா உவர் பிளஸ் நீர், உவரி அப்படின்னு அது மருவி உவரின்னு வந்துடும். அப்படி அந்த உப்பு தண்ணீர், ஒருத்தருக்கும் உதவாத அந்த உப்பு தண்ணீர் கடலில் இருக்கின்றது. அந்த உப்பு தண்ணீர்ல போய் நம்ம இந்த வைகை ஆற்று தண்ணி கலந்துச்சுன்னா யாருக்குமே அது பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு வைகை நினைத்து தன்னுடைய நீரை அந்த கடலுக்கு அது கொடுக்கவில்லையா. என மடுத்து அறியா புனல், கடலில் பாய்ந்து அறியாத புனல் வைகை நதி. அந்த வைகை நதியினுடைய கரையில் இந்த திருவாதவூர் என்கின்ற திருத்தலம் இருக்கின்றது அப்படின்ட்டு அந்த வைகை ஆற்றினுடைய ஒரு தன்மையை பற்றி சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து சீக்கிரம் யாருக்கும் வறியவர்கள் தான், அவர்களுக்கு வறுமை ஏன் வந்தது, திரும்ப நம்ம உதவி செஞ்சா அதை அவங்க ஒழுங்கா பயன்படுத்திக்கிடுவாங்களா, இல்ல அவங்க ஒழுங்கா பயன்படுத்துற மாதிரி நம்ம உதவி செய்யணும். திரும்பவும் கொண்டு அவர்கள் வீணாக அதை நம்ம கொடுக்குற பொருளை வீணாக்குனாங்கன்னா அந்த பாவம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத இதுல வந்து குறிப்பிடுகின்றார். அப்போ இதுல நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திருவையாறு தேவாரத்தில் சொல்லும்போது இறப்பவர்க்கு ஈய வைத்தார், தானம் கேட்கக்கூடியவர்களுக்கு மனிதர்கள் மூலமாக கொடுக்க வைத்தார், ஈபவர்க்கு அருள் வைத்தார். அப்ப கொடுக்கக்கூடியவங்களுக்கு என்ன அதனால பலன் வேணும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு திருவருள் கிடைக்கின்றது. கரப்பவர் தங்கட்கு எல்லாம் கடு நரகங்கள் வைத்தார். வஞ்சனையா உதவி செய்ய எல்லா பொருள்களும் இருந்தும் அந்த பொருளை ஒருத்தருக்கும் கொடுக்காம மறைச்சு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு நரகத்தை சுவாமிக்கு கொடுக்கின்றார். அதே நேரத்துல ஒருத்தரை பார்த்து இறக்கப்படணும், அந்த இரக்கத்தை தகுந்தவாறு உதவி செய்யணும். சும்மா உதவி செஞ்சுட்டு அவன் திரும்பவும் போய் அந்த நம்ம கொடுத்த பணத்தை வம்பாக்கி நாசமாக்கி அவனும் பாவத்தை சேர்த்து நமக்கும் அந்த பாவத்தில் ஒரு பங்கு வர்ற மாதிரி நாம் வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க.
ஒளி வீசக்கூடிய சந்திரனை சடையில் அணிந்த அந்த சொக்கநாத பெருமான் அந்த பாக்கம் என்கின்ற கடல் துறைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பரதவர் குல தலைவனிடத்தில் சென்று அந்த கடலில் வலையை வீசி அந்த சுறாமீனை பிடித்து தருகின்றார். மேலும் அந்த பெருமான் அந்த பரதவர் குல தலைவனுக்கும் பாசம் என்கின்ற வலையை அறுத்து, அவனுக்குரிய பாச வலையை அறுத்து அவனுக்கு மேலான பரிசுகளை சிவலோகத்தை அவனுக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தன்மைகள் வாய்ந்த அந்த திருவிளையாடலை இதுவரைக்கும் உங்களுக்கு நான் எடுத்து கூறினேன். இனிமேல் அந்த அலைகளை வீசிக்கொண்டு ஓடி வரக்கூடிய புனலாகிய வைகை நதி, அந்த வைகை நதியின் கரையில் இருக்கக்கூடிய திருவாதவூர், அந்த திருவாதவூரில் பிறந்தவர் திருவாதவூரர். அவரிடத்தில் அந்த சொக்கநாத பெருமான் வலிய வந்து அவருடைய ஆணவ மலத்தின் வலிமையை கெடுத்து, அந்த ஆணவ மலத்தினுடைய நிலைப்பாட்டை கெடுத்து, அவரை தன்னுடைய அடிமையாக பணிகொண்டு தன்னுடைய பணிகளை செய்யுமாறு ஆட்கொண்ட அந்த திருவிளையாடலை நான் அறிந்தபடி உங்களுக்கு இப்பொழுது நான் கூறுகின்றேன். ஒருவனை வறுமை பற்றி கொள்கிறது. அந்த வறுமையாளனுக்கு நாம் கொடுத்து உதவுவதால் நமக்கு என்ன பயன் வருகின்றது என்பதை நாம் ஆராய்ந்து அந்த வறியவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு கள் குடிக்கின்றவன் மீண்டும் அந்த கள் குடிப்பதனால், சாராயம் குடிப்பதனால் அவனுக்கு வறுமை வந்து விடுகிறது. அவனுக்கு நாம் உதவி செய்தால் அவன் மீண்டும் அந்த கள் குடிப்பதற்கே அவன் செல்வான். அதனால் அவனுக்கும் உடல் கெடுதி, அவனுக்கும் பாவம், நான் கொடுத்தவர்களுக்கும் அவன் அந்த பாவம் வந்து சேரும். ஆகையினால் ஒருத்தன் வறுமை அவனை எவ்வாறு பற்றியது, அவனுக்கு எப்படி நாம் உதவி செய்தால் அது ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று தெரிந்து அந்த சீர்தூக்கி பார்த்து நாம் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவன் செய்யக்கூடிய பாவத்தில் நமக்கும் பங்கு வந்து சேரும். அதை போல இந்த வைகை ஆறானது பாண்டி மண்டலத்தில் இருக்கக்கூடிய வயல்கள், குளங்கள் அனைத்தையும் தன்னுடைய தண்ணீரால் நிரப்பி விடுகின்றது. அந்த தண்ணீர்கள் நிரம்பியதனால் அங்கே பயிர் பச்சைகள் விளைந்து மக்களுக்கு பசி நீங்கி அறமானது பெருகுகிறது. இவ்வாறு இந்த உலகத்தை சூழ்ந்து இருக்கக்கூடிய, இந்த உலகத்தை ஒரு ஆடையாக உடுத்தி இருக்கக்கூடிய அந்த கடல், அந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த உப்பு நீர் ஒருவருக்கும் உதவாத தன்மை வாய்ந்த உப்பு நீராக இருக்கின்றது என்று அறிந்து அந்த வைகை நதியானது அந்த கடலுக்கு சிறிதளவு கூட தன்னுடைய தண்ணீரை அது கொடுக்கவில்லை. அந்த கடலில் பாய்ந்து அறியாத அந்த புனலாகிய வைகை நதியானது அந்த வைகை நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய ஊர்தான் திருவாதவூர். எவ்வாறு அந்த வைகை நதி உப்பு நீரில் தன்னுடைய தண்ணீரை கலக்கவில்லையோ அதுபோல, அது கலந்தாலும் பயனற்று போகும். அதுபோல நாமும் ஒருவருடைய வறுமைக்கு ஆக்கப்பூர்வமாக அந்த வறுமையை நீக்க ஆய்வு செய்து உதவி செய்ய வேண்டுமே தவிர அவர்கள் மீண்டும் தவறான வழிக்கு செல்லுமாறு நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. விழவு அரா நகர் எங்கும் விருந்து அரா மனையெங்கும், விழவு அரா நகர் எங்கும் விருந்து அரா மனையெங்கும், மழவு அரா மகிழ்வு எங்கும் மறையரா கிடையெங்கும், மழவு அரா மகிழ்வு எங்கும் மறையரா கிடையெங்கும், முழவு அரா அரங்கு எங்கும் முகிலரா பொழில் எங்கும், முழவு அரா அரங்கு எங்கும் முகிலரா பொழில் எங்கும், உழவு அரா வயல் எங்கும் உடம்பு அரா உயிர்
உயிர் என்ன உடம்பு அறாவயதென்னும் உடம்பு அரா உயிரென்ன. அந்த கடைசி வரியை கொண்டு மேலே வச்சுட்டோம்னா அர்த்தம் கிடைச்சிடும். உடம்பு அரா உயிர் என்ன அப்படிங்கிறத முதல்ல வச்சுட்டோம்னா மீதி எல்லாம் அர்த்தம் ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த உடம்பினின்று நீங்காது இந்த உயிர் எப்படி இருக்கின்றதோ அது போல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வரையும் பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். அதுபோல அந்த வாதவூர் நகரத்தில் விழாக்கள் அந்த நகரத்தை விட்டு நீங்குவது இல்லை. அப்படின்னா எப்பொழுதும் மக்கள் சந்தோஷமாக விழாக்களை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அரா அப்படின்னா நீங்குவது இல்லைன்னு அர்த்தம். அப்ப விழவு அப்படின்னா விழா, விழாக்கள் நீங்குவது இல்லை நகர் எங்கும். திருவாதவூர் நகரில் 365 நாளும் திருவிழாக்கள் இருக்கின்றது. நம்ம நெல்லையப்பரை சொல்லும் போதும் திங்கள் நாள் விழமல்கு திருநெல்வேலி உரை செல்வர் ராமின்னு சம்பந்த பெருமான் பாடுறார். ஒவ்வொரு மாசமும் 10 நாள் திருவிழா. அதான் திங்கள் நாள் விழாமல்கும் திருநெல்வேலி அப்படின்ட்டு. திங்கள்னா மாதம், எல்லா மாசமும் 12 மாசமும் திருவிழா நடக்கும். அதுபோல அந்த திருவாதவூர் நகரில் எப்பொழுதும் அந்த விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி என்றால் உடம்பை விட்டு அந்த உயிர் எப்படி நீங்காது இருக்குமோ அதுபோல அந்த நகரத்தை விட்டு விழாக்கள் நீங்குவது இல்லை. விருந்து அரா மனை எங்கும், வீடுகளில் எல்லாம் விருந்துகள் நீங்குவதில்லை, வீட்டை விட்டு நீங்குவதில்லை. அப்படின்னா வீடுகளில் விருந்துகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. மழவு அரா மகிழ்வு எங்கும், இந்த அந்த வீடுகளில் குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி எப்பொழுதும் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. மழவுன்னா மழலை, குழந்தைகள், குழந்தைகளால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த வீடுகளில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. மறை அரா கிடை எங்கும், கிடைனா வேத பாடசாலைன்னு அர்த்தம். அந்த வேத பாடசாலைகளில் வேத ஒலிகள் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அது அந்த பாடசாலையை விட்டு நீங்குவது இல்லை வேத ஒலிகள். அப்போ வேத பாடசாலைகள், ஆகம பாடசாலைகள்லாம் பாடசாலைகளில் நிறைய மாணவர்கள் படித்து கொண்டே இருக்கின்றார்கள். முழவு, அப்போ வேத பாடசாலை ஆகம பாடசாலை தான் பெரிய பள்ளிக்கூடம். மற்றவங்கள்லாம் படிக்கிறதெல்லாம் திண்ணை பள்ளிக்கூடம்னுட்டு சின்ன சின்ன விருப்பம் உள்ளவங்க தான் போய் படிப்பாங்க. இவங்களுடைய பாடசாலை தான் பெரிய பாடசாலைகளாக, வேத பாடசாலையும் ஆகம பாடசாலையும். ஏன்னா லேசில் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க. எனக்கு அக்ஷரங்களை சொல்லிக் கொடுத்து எழுத்து கூட்டி வாசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர மற்றபடி ஒரு பெரிய கல்விகள் அந்த காலத்தில் நடந்த மாதிரி தெரியல. முழவு அரா அரங்கு எங்கும், அந்த அரங்கங்கள், நாடகங்கள் நாட்டியங்கள் நடக்கக்கூடிய அந்த அரங்கங்களிலெல்லாம் அந்த வாத்திய ஓசைகள் அந்த மண்டபங்களை விட்டு நீங்குவது இல்லை. அப்படின்னா அந்த இடத்தில் அந்த வாத்தியங்கள் எல்லாம் முழங்கிக் கொண்டே இருக்கிறது, பாடல்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள், ஆடல்கள் ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள். முழவுன்னா வாத்தியம், கொட்டு. அப்ப அந்த முழவுங்கிறது எல்லாத்தையும் குறிக்கும். வாத்தியங்கள், நடனம், பாட்டு எல்லாத்தையும் அது குறிக்கும். முகில் அரா பொழில் என்றும், அங்கு இருக்கக்கூடிய சோலைகளில் அந்த சோலைகளை விட்டு கருமையான மேகங்கள் நீங்குவது இல்லை. அப்படின்னா எப்பொழுதும் கருமையான மேகங்கள் எல்லாம் அந்த சோலைகளில் அப்படியே தங்கி ஓய்வெடுத்து கொண்டு இருக்கின்றது. உழவு அரா வயல் என்றும், எல்லா வயல்களிலும் உழவு தொழில் நடந்து கொண்டே இருக்கின்றது. உழவு தொழில் அந்த வயலை விட்டு நீங்குவது இல்லை. அப்படின்னா 2 போகம் 3 போகம்லாம் போட்டு எடுத்தாங்க அவங்க. அதனால அந்த வயல்களில் உழவு தொழில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எதை போல இருக்கின்றது? இந்த உடம்பை விட்டு உயிர் எப்படி நீங்காது இருக்கின்றதோ அதை போல இந்த மேற்கூறிய அனைத்தும் ஒன்றை விட்டு ஒன்று நீங்காமல் அந்த திருவாதவூர் நகரமானது இவ்வளவு செழிப்பாக அது இருக்கின்றது. ஆயவழம்
பதியதனில் அமாத்தியரில் அருமறையின் ஆயவரம் பதியதனில் அமாத்தியரில் அருமறையின் தோய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் தூய சிவாகம நெறியின் துறை விளங்க வஞ்சனையால் மாயனிடும் புத்த இருள் உடைந்து ஓட வந்து ஒருவர் மாயனிடும் புத்த இருள் உடைந்து ஓட வந்து ஒருவர் சேய இளம்பருதியன சிவனருளால் அவதரித்தார். சேய இளம்பருதியன சிவன் அருளால் அவதரித்தார். மேற்கு சொன்னவாறு வழமை மிகுந்த அந்த பதி, அந்த திருவாதவூர் என்கின்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் அமாத்தியர் குலத்தில் அந்த வேதங்களை சொல்லக்கூடிய அமாத்தியர் குலம், அந்தணர்கள், அது ஒரு பிரிவு. அந்த கவுனிய கோத்திரம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஞானசம்பந்தர் பிறந்தது கவுனிய கோத்திரம் அப்படின்ட்டு, அது மாதிரி அமாத்தியருங்கிறது ஒரு பிரிவு. அந்த அந்தணர்களில் அமாத்தியர் என்கின்ற பிரிவில் அந்த அருமையான வேதங்களில் இருக்கக்கூடிய தூய்மையான சிவாகம நெறிகளினுடைய துறைகள் விளங்குவதற்காக ஒரு மகன் அவதரித்தான், ஒரு மகன் பிறந்தான். அதாவது வேதத்தின் தெளிவே சிவாகமத்தை தெரிக்கலுற்றான் அப்படின்ட்டு சொல்லப்படும். அந்த மாதிரி அந்த வேதங்களினுடைய தூய்மையான தன்மைகள் எதில் இருக்கின்றது என்றால் சிவாகமத்தில் இருக்கின்றது. அந்த சிவாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த நெறிமுறைகளினுடைய துறைகளை விளக்குவதற்காக திருவாதவூரர் பிறந்தார். இப்ப சம்பந்தரை சொல்லும்போது வேத நெறி தழைத்துவோங்க, மிகு சைவத்துறை விளங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த சிவாகம நெறி விளங்குவதற்காக அந்த திருவாதவூரில் திருவாதவூரர் பிறந்தார். அடுத்தால வஞ்சனையால் மாயனிடம் புத்த இருள் உடைந்து ஓட திருவாதவூரர் பிறந்தார். திருமாலானவன் தன்னுடைய வஞ்சனை தன்மையினால் அந்த புத்த மதத்தை உருவாக்குகின்றார். அப்படி ஏன்னா புத்தர்களும் சமணர்களும் இறைவன் இருப்பை ஏற்றுக்கல, அதை உண்டாக்க சொன்னது திருமால் அப்படின்ட்டு ஒரு வரலாறு இருக்கு. அந்த அசுரர்கள் ரொம்ப துன்பப்படுத்தின உடனே கடவுள் இல்லைன்னுட்டு இவனை இப்போ பரப்பு, நான் அவனையே கடவுளாக்கு அப்படின்னு சொல்லி அப்பந்தான் சீக்கிரம் சுவாமி வந்து இந்த அசுரர்களை அழிப்பாருன்னு ஐடியா கொடுக்குறாரு. அதனால திருமாலை வந்து இந்த புத்த மதத்துக்கும் சமண மதத்துக்கும் ஒரு காரணகர்த்தா, மறைமுகமான ஒரு காரணகர்த்தான்னு சொல்லுவாங்க. அப்படி வஞ்சனையால் அந்த திருமால் உண்டாக்கிய அந்த புத்த மதத்தினுடைய இருள் இந்த பூமியை விட்டு உடைந்து ஓடச் செய்வதற்காக திருவாதவூரர் அவதாரம் செய்தார். ஏன், அந்த புத்தர்கள் இலங்கையிலிருந்து வந்த அந்த புத்தர்கள், அவர்களோடு வந்த அந்த அரசன், இலங்கை அரசன், எல்லாரும் மாணிக்கவாசகரோட அந்த வாதம் செய்கின்றார்கள் சிதம்பரத்தில். அந்த வாதத்தில் அவர்கள் தோற்று விடுகின்றார்கள். அந்த சிங்கள மன்னனினுடைய மகளை, ஊமை மகளை பேச வைக்கிறார். அந்த வரலாறு திருச்சாளர் பதிகத்தில் கடைசியில் அந்த பெண்ணையே வச்சு கேள்வியும் பதிலுமாக பாட வைக்கிறார். இந்த திருச்சாளர் பதிகம் கேள்வியாகவும் பதிலாகவும் இருக்கும். ஆமா, அது அப்படியே அந்த புத்தர்களினுடைய இருள் தன்மை இந்த பூமியை விட்டு உடைந்து ஓடச் செய்வதற்காக, புத்தர்களை வாதில் வெல்வதற்காக இந்த திருவாதவூரர் அவதாரம் செய்தார். மேலும் அவர் எப்படி வந்தாராம், வந்து ஒருவர், அந்த ஒப்பற்ற ஒருவர் சேய இளம்பருதி என, சிவந்த, சேயன சிவந்த, இளஞ்சூரியன், பருதின சூரியன், சிவப்பு நிறத்தை உடைய இளஞ்சூரியனை போல
சிவபெருமான் அருளால் திருவாதவூரர் அவதரித்தார். அந்த திருவாதவூர்ல அவர் குழந்தையாக அவருடைய பெற்றோர்களுக்கு அவதாரம் செய்தார் அப்படின்ட்டு அந்த வேதநெறி தலை தோன்ற பாட்ட மாதிரியே இதுல சொல்றார். எப்படி சம்பந்தரை சொல்றாரோ, வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோம்னு திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி இதுல மணிவாசக பெருமான பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். இந்த உடம்பை விட்டு உயிரானது எப்படி நீங்காது இருக்கின்றதோ அதுபோல அந்த திருவாத ஊர் வளமாக இருக்கின்றது. எப்படி என்றால், அந்த திருவாத ஊரில் விழாக்கள் அந்த ஊரை விட்டு நீங்குவது இல்லை. வருடத்தின் அனைத்து நாட்களிலும் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வீடுகளில் தினந்தோறும் விருந்தினர்கள் வருகின்றார்கள். ஆகையினால் விருந்தானது வீடுகள் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விருந்துகள் வீட்டை விட்டு நீங்குவது இல்லை. மேலும் குழந்தை செல்வமானது அங்கு இருக்கக்கூடிய வீடுகளில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய வேத பாடசாலைகளில் வேத ஒலிகள் இடைவிடாது ஒலித்து கொண்டே இருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய அந்த நடன அரங்கம், பாடல் அரங்கம் போன்ற அந்த அரங்கங்களில் எப்பொழுதும் கலை நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அங்கு முழவு சத்தம், வாத்தியங்களினுடைய ஓசை, நடன ஓசை, பாடல் ஓசை எப்பொழுதும் அந்த அரங்கங்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய சோலைகளில் அந்த கரிய முகில்கள் அந்த சோலையை விட்டு நீங்காமல் அங்கேயே ஓய்வெடுத்து கொண்டு அது இருக்கின்றது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய வயல்கள் முழுவதிலும் உழவு தொழில் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த உழவு தொழிலுக்கு ஓய்வு என்பதே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் எதை போல இருக்கின்றது என்றால், இந்த உடலினின்றும் நீங்காத உயிர் எப்படி இருக்கின்றதோ அதை போல அந்த திருவாத ஊர் வளம் மிக்கதாக இருக்கின்றது. மேற்கூறிய வளம் மிகுந்த அந்த திருப்பதியாகிய அந்த திருவாத ஊரில் ஆமாத்தியரின் குலத்தில் மணிவாசகர் அங்கு பிறக்கின்றார். அருமையான வேதங்களினுடைய தூய்மை பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சிவாகமம், அந்த சிவாகமத்தில் சொல்லப்பட்ட வழிமுறைகளினுடைய துறையை விளக்குவதற்காக மணிவாசகர் அந்த திருவாத ஊரில் அவதாரம் செய்தார். வஞ்சனைத்தன்மையால் திருமால் கடவுள் இல்லை என்ற கொள்கையை உடைய அந்த புத்த மதத்தை மறைமுகமாக உண்டாக்கிய அந்த புத்தர்களினுடைய இருள்தன்மையானது இந்த பூமியை விட்டு உடைந்து ஓடுவதற்காக, அதாவது மணிவாசக பெருமான் பிற்காலத்தில் அந்த புத்தர்களை இலங்கையிலிருந்து வந்த புத்தர்களை வாதில் வென்று அந்த இலங்கை அரசியை, ஊமையாக இருந்த இலங்கை அரசியை பேச வைத்த வரலாற்றை இதில் கூறுகின்றார்கள். அந்த புத்த இருள் இந்த பூமியை விட்டு உடைந்து ஓடுவதற்காக அந்த திருவாத ஊரில் மணிவாசகர் பிறந்தார். அவர் எப்படி பிறந்தார்? ஒப்பற்றவராக சிவந்த இளம் சூரியனைப் போல சிவபெருமான் அருளால் அங்கு திருவாத ஊரர் அந்த ஊரில் அவதாரம் செய்தார். பேர்வாத ஊரர் என பெற்று தம் பிறங்கு மறை, பேர்வாத ஊரர் என பெற்று தம் பிறங்கு மறை, சார்வாய நூல் வழியால் சடங்கு எல்லாம் நிறைவு செய்து எய்தி, சார்வாய நூல் வழியால் சடங்கு எல்லாம் நிறைவு எய்தி, நீர்வாய இளமதி போல் நிரம்புவார் வேத முதல், நீர்வாய இளமதி போல் நிரம்புவார் வேத முதல், பார்வாய நென்கலையும் 16 ஆண்டினில் பயின்றார். பார்வாய நென்கலையும் 16 ஆண்டினில் பயின்றார். அவருக்கு பெற்றோர்கள் வாதவூரர் என்று பெயரிடுகின்றார்கள். பேர் வாதவூரர் என பெற்று தம் பிறங்கு மறை, பிறங்குனா முறைமைகள், அவர்களுக்கு உரிய அந்த முறைமைகளை உடைய
அந்த வேதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நூல்கள், அந்த நூல்களில் என்ன வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட வழிமுறைகளை கடைபிடித்து அந்த வாத ஊரருக்கு சடங்குகள் எல்லாம் அவர்கள் நடத்துகின்றார்கள். அதாவது பேர் விடுறது, அதுக்கப்புறம் காது குத்துறது, முடி எடுக்கிறது, இந்த மாதிரி அனைத்து சடங்குகளுமே அந்த வேத நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத நூல்களில் சொல்லப்பட்ட அந்த ஒரு முறைமையை விட்டு நீங்காமல் அதை அப்படியே கை கொண்டு என்ன என்ன அந்த குழந்தைக்கு சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் அவர்கள் அந்த வாதவூரரினுடைய பெற்றோர்கள் செய்கின்றார்கள். நீர்வாய இளமதி போல், அதாவது நீர்வாயன குளிர்ச்சித்தன்மை உடைய அப்படின்னு அந்த குளிர்ச்சித்தன்மை உடைய இளமையான அந்த சந்திரனை போல இவரிடத்தில் எல்லா கலைகளும் நிரம்புகிறது. வேத முதல் எல்லாமும் இவர் அந்த வளர்மதியை போல இவர் அனைத்தையும் கற்றுக்கொண்டே இருக்கின்றார். இளமதினா வளர்மதின்னு அர்த்தம். அந்த 15 நாள் எப்படி அந்த சந்திரன் அப்படியே வளர்ந்துகிட்டே போய் ஒரு பௌர்ணமி என்கின்ற ஒரு பூரணத்தை அடைகிறதோ அதுபோல இவர் சின்ன வயசுலேயே வேதம் முதலாக இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுகின்றார். பார்வா எண்ணன் கலையும் இந்த உலகம் கூறும், பார்னா உலகம், வாயினா சொல்லக்கூடிய, இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய 64 கலைகள், எண்ணன் 8 பெருக்கல் 8 64, அப்படி அந்த 64 கலைகளையும் வேதத்தையும் 16 வயசுலேயே அனைத்தையும் இவர் படித்து நிறைவு செய்கின்றார். 16 வயசுக்குள்ள வேதங்களை படித்து முடிச்சிருந்தாரு. இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட ஆய கலைகள் 64ஐயும் அவர் தெரிந்து கொள்கின்றார். இத்தகையோர் நிகழ் செய்து அறிந்தவர் சென்று இயம்ப, இத்தகையோர் நிகழ் செய்து அறிந்தவர் சென்று இயம்ப, அரிமர்த்தன பாண்டியன் கேட்டு வரவழைத்து மற்ற அவரை, அரிமர்த்தன பாண்டியன் கேட்டு வரவழைத்து மற்ற அவரை, சித்தமகள் வரிசையினால் சிறப்பழித்து தம் கோயில், சித்தமகிழ் வரிசையினால் சிறப்பழித்து தன் கோயில், வித்தக நன்மதி அமைச்சின் தொழில் போட்டி மேம்படுத்தான், வித்தக நன்மதி அமைச்சு தொழில் போட்டி மேம்படுத்தான். இப்போ திருவாதவூர்ல ஒரு இளஞ்சூரியனை போல மணிவாசக பெருமான் வேதங்கள், ஆய கலைகள் 64 எல்லாத்தையும் நல்லா படித்து ஒரு நிறைவான நிலையில் இருக்கின்றார். இப்படிப்பட்ட வாத ஊரரினுடைய அந்த தன்மைகளை ஊரார் அறிந்து கொண்டு, அதிலேயும் ஒரு சிலர் அரண்மனையோடு தொடர்புல இருப்பாங்க. அவர்கள் எல்லாரும் அரண்மனைக்கு சென்று இத்தகையோர் நிகழ் செய்தி, இந்த வாத ஊரர் எல்லாவற்றையும் கற்று ஒரு நல்ல கற்று தேர்ந்த ஒரு புலவராக இருக்கின்றார் என்று அவரை பற்றி அறிந்தவர்களெல்லாம் அரசனிடத்தில் சென்று, மாணிக்கவாசகர் காலத்தில் இருந்த அரசர் அரிமர்த்தன பாண்டியர், அந்த அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் சென்று இந்த திருவாதவூர்ல இப்படி ஒரு இளஞ்சூரியனை போல ஒரு பாலகன் இருக்கின்றான், எல்லாவற்றையும் கற்று தெளிந்த ஞானத்தை உடையவனாக இருக்கின்றான் அப்படின்னுட்டு அந்த அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட போய் சொல்றாங்க. சென்று இயம்ப, இந்த மணிவாசகரை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் அவருடைய பெருமைகளை போய் அந்த அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் சொல்ல, அதை அரிமர்த்தன பாண்டியன் கேட்டுக்கொள்கின்றார். மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டு, சரி அப்போ அவர் அரண்மனைக்கு வரவழைங்க அப்படின்னு சொல்றாப்புல. உடனே அவரும் அரண்மனைக்கு வருகின்றார். அரசன் அழைத்தால் எல்லாரும் சொல்ல வேண்டியதுதான். அதுபோல அவரும் வரவழைத்து மற்ற அவரை சித்தம் மகிழ வரிசையினால் சிறப்பழித்து, அந்த
திருவாத ஊரரினுடைய சித்தம், அவருடைய மனம் மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு அவருக்கு பரிசு பொருட்களை எல்லாம் கொடுக்கின்றார், சிறப்புகள் எல்லாம் செய்கின்றார். வரிசைனா பரிசு பொருட்கள், சிறப்பு அப்படின்னா எல்லாமே அதில் அடங்கியிருந்தது. அவருடைய சித்தம் மகிழக்கூடிய அளவுக்கு பரிசு பொருட்களையும் மேலும் பலவிதமான சிறப்புகளை எல்லாம் அந்த அரிமர்த்தன பாண்டியன் அவருக்கு கொடுக்கின்றார். கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் தன் கோயில், கோயில்னா இங்கே அரண்மனைன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். நேர்மையான அரசர்கள் இருந்தால் அந்த அவன் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு கோயில்னு சொல்லுவாங்க. அது அவன் தன்னுடைய அரண்மனையில் வித்தக மதி அமைச்சும் தொழில் கூட்டி, ஒரு அறிவு சார்ந்த நல்ல அறிவை உடைய அமைச்சர்களுக்குள் ஒருவராக இவரையும் அவர் ஆக்கி, நீங்கள் இந்த அமைச்சர் பதவியை நீங்கள் மேற்கொண்டு அந்த பணியை செய்வீர்களாக என்று அந்த மணிவாசக பெருமானுக்கு மேம்பாடுகளை அவன் கொடுத்தான். அதாவது அமைச்சர் பதவி கொடுத்தார் அரிமர்த்தன பாண்டியன். திருவாத ஊரருக்கு அவருடைய பெற்றோர்கள் வாத ஊரர் என்று பெயரிடுகின்றார்கள். வாத ஊரர் என்ற பெயரை பெற்ற அந்த குழந்தைக்கு தங்களுடைய பலவிதமான முறை சடங்குகளை உடைய அந்த வேதங்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய நூல்களில் சொல்லப்பட்ட வழிமுறைகளை கடைபிடித்து அந்த திருவாத ஊரருக்கு, அந்த குழந்தைக்கு எல்லா விதமான சடங்குகளையும் அவருடைய பெற்றோர்கள் நிறைவாக மகிழ்ச்சியாக அதை செய்து முடிக்கின்றார்கள். இந்த திருவாத ஊரரும் குளிர்ச்சி தன்மையுடைய இளமையான அந்த வளரக்கூடிய சந்திரனை போல இவர் 16 ஆண்டுகளுக்குள்ளேயே வேதத்தை முதலாக கொண்ட அனைத்து நூல்களையும் அவர் கற்று அதில் நிரம்ப தேர்ச்சி உடையவராக, நிரம்பிய அறிவை உடையவராக திகழ்கின்றார். மேலும் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லக்கூடிய, உலக மக்கள் சொல்லக்கூடிய எண்ணன் கலை, அந்த 64 கலைகளையும் அந்த 16 வயதுக்குள்ளேயே அவர் அனைத்தையும் கற்று தேர்ந்து அதில் தேர்ச்சி பெற்றவராக திகழ்கின்றார். இப்படி அந்த திருவாத ஊரில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த திருவாத ஊரில் இந்த திருவாத ஊரர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் படிப்புகளை எல்லாம் அவர்கள் தெரிந்தவர்கள், அந்த அரண்மனையில் தொடர்பு உடையவர் அந்த மக்கள் எல்லோரும் சென்று அந்த அப்பொழுது அரசனாக இருந்த அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் இந்த மணிவாசக பெருமானை பற்றி அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். மிகப்பெரிய அறிவாளி, எல்லா வேதங்களையும் கற்றவர், ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றவர், வயது 16 தான் என்றெல்லாம் அவர்கள் அவருடைய பெருமையை அரிமர்த்தன பாண்டியனிடத்தில் கூறுகின்றார்கள். அரிமர்த்தன பாண்டியனும் அவர்கள் கூறியதையெல்லாம் மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டு அவரை அரண்மனைக்கு வரவழைக்கின்றார். அவரை அரண்மனைக்கு வரவழைத்து அவருடைய சித்தம், அவருடைய மனம் மகிழுமாறு பலவிதமான பரிசு பொருட்களையும் அளித்து பலவிதமான சிறப்புகளையெல்லாம் அவருக்கு கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய அரண்மனையில் அந்த அறிவு சார்ந்த நல்ல அறிவுரைகள் கூறக்கூடிய, அறிவு சார்ந்த அறிவுரைகளை கூறக்கூடிய அமைச்சர்களில் ஒருவராக அந்த அமைச்சர் தொழிலை அவருக்கு அவர் கொடுக்கின்றார். அவ்வாறு அமைச்சர் பதவியை கொடுத்து அந்த மணிவாசக பெருமானை மேம்பாடு அடையுமாறு அந்த அரிமர்த்தன பாண்டியன் செய்கின்றான். செற்றமிகும் கருவிகளில் திறநூலும் மனுவேந்தன், செற்றமிகு கருவிகளில் திறநூலும் மனுவேந்தன், சொற்ற பெரும் தொல்நூலும் துளக்கமர விளக்கம் உற, சொற்ற பெரும் தொல்நூலும் துளக்கமர விளக்கம் உற, கற்று அறிந்தோர் ஆதலினால் காவலர்க்கு கண் போன்ற, கற்று அறிந்தோர் ஆதலினால் காவலர்க்கு கண் போன்ற, முற்றும் உணர்ந்த அமைச்சரினும் முதல் அமைச்சராய் நிகழ்வார், முற்றும் உணர்ந்த அமைச்சரினும் முதல் அமைச்சராய் நிகழ்வார்,
அரசனுக்கு மந்திரியாக வந்தாச்சு. அப்ப அந்த அரசனுக்குரிய அந்த அது சம்பந்தப்பட்ட நூல்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னுட்டு அந்த சினத்தை விளைவிக்கக்கூடிய கருவிகள், சினம்னா இங்க காயங்கள், போர் அப்படின்னுட்டு எடுத்துக்கிடணும். செற்றம்னா சினம் தான், இங்க காயங்கள், போர் இப்படின்ட்டு அதுக்கு அர்த்தம் எடுத்து, அப்படி போரில் பயன்படக்கூடிய அந்த கருவிகள், வேல், வில், வாள், ஈட்டி போன்ற அந்த கருவிகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் போரில் அப்படிங்கிற ஒரு தன்மைகளை எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் இவர் கற்று தேர்ந்து விடுகின்றார். மனுவேந்தன் அதே நேரத்தில் மனு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, அந்த மனுவேந்தன் சொற்ற பெரும் தொல்நூலும், அந்த மனு சாஸ்திரம் மனுவேந்தன் சொன்ன அந்த மனு சாஸ்திரம் என்ன மாதிரியான ஒரு நீதிகளை எல்லாம் எடுத்து கூறுகிறது என்று அந்த பழமையான நூலையும் ஐயம் திரிபு அற கற்று தேர்கின்றார். துழக்கம் அற அப்படின்னா ஐயம் திரிபு இன்றி, அதுல சந்தேகமும் கிடையாது, இதுவா அதுவா, அதுவா இதுவா அப்படிங்கிற திரிபும் அவருக்கு கிடையாது. அப்படி துழக்கம் அற அப்படின்னா ஐயம் திரிபு இன்றி, ஐயமும் திரிபும் இல்லாமல், அரண இல்லாமல், விளக்கமுற கற்று அறிந்தோர், ரொம்ப தெளிவாக இந்த திருவாத ஊரை கற்று தெரிந்து வைத்திருக்கின்றார். இந்த நூல்களை எல்லாம் நன்கு கற்று தெரிந்து அவர் ஒரு நிறைகுடமாக அவர் இருக்கின்றார். அதனால காவலருக்கு, அந்த அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற அந்த அரசனுக்கு அவருக்கு கண் போல இந்த மணிவாசக பெருமான் திகழ்கின்றார். முற்றும் உணர்ந்த அமைச்சரினும், இன்னும் அங்க நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவர்களும் எல்லாவற்றையும் உணர்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்களை விட இவர் நிறைய படித்ததனால எல்லோரையும் விட முதலமைச்சராக இப்பொழுது இவர் நிகழ்வார். ஏன்னா இவருக்கு வயசு சின்ன வயசு, அங்க வயசான அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் இவர் எல்லாவற்றையும், எல்லா நூல்களையும் கரைச்சு குடிச்சு அதுல ஒரு மிகப்பெரிய பாண்டித்யம் அவர் பெற்றதனால எல்லா அமைச்சர்களையும் தாண்டி இவர் இப்பொழுது அந்த மதுரை மாநகரத்துக்கு, அந்த பாண்டி மண்டலத்துக்கு முதலமைச்சராக இந்த திருவாதவூரர் இருக்கின்றார். உள்ளாதார் முரணடக்கி பொருள் கவர்வார் என்பது எவன், முரணடக்கி பொருள் கவர்வார் என்பது எவன், செல்லாத அப்படின்னு எடுத்துக்கணும், சொல்லாத துணை எழுத்து அடிச்சிடணும். செல்லாத பல்வேறு தீபத்து செங்கோன்மை, செல்லாத பல்வேறு தீபத்து செங்கோன்மை, வல்லாரும் தத்தம தேத்து அரிய பொருள் வரவிடுத்து, வல்லாரும் தத்தம தேத்து அரிய பொருள் வரவிடுத்து, நல்லாராய் ஒப்புரவு நட்படைய அனடக்கின்றார், நல்லாராய் ஒப்புரவு நட்படைய நடக்கின்றார். புல்லாதார் முரணடக்கி, இந்த பாண்டிய நாட்டில் பகைவர்களினுடைய வலிமையை அடக்கி, புல்லாதார் அப்படின்னா பகைவர்கள்னு அர்த்தம். அப்போ பகைவர்களினுடைய முரண் வலிமை, பகைவர்களினுடைய வலிமையை அடக்கி அவர்களுடைய பொருள்களை கவர்ந்து வருதல் அப்படிங்கன்னா என்னன்னுட்டு கேள்வி கேட்கக்கூடிய அளவில் இருக்கு. அப்படின்னா என்னது, உங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடக்கவே இல்லை பாண்டிய நாட்டில். எதிரிகளை அடக்கி அவர்கள் நாட்டிலிருந்து அந்த செல்வத்தை கவர்ந்து வருதல் என்கின்ற நிகழ்வே அங்கே நடக்கவில்லை. ஏன்னா எல்லாரும் பாண்டி மண்டலத்தோட நட்பு வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்கவுங்க நாட்டில் என்னென்ன இந்த சிற்றரசர்கள் என்னென்ன கிடைக்குதோ அதையெல்லாம் பாண்டிய நாட்டுக்கு பரிசு பொருளாக நட்போடு அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதனால பகைவர்களை அடக்கிறதுங்கிறதுனால என்னன்னு தெரியாம அந்த நாடு அவ்வளவு செல்வ செழிப்பாக இருக்கின்றது, அவ்வளவு வலிமையாகவும் இருக்கின்றது.
செல்லாத அப்படின்னா செல்ல முடியாத பல்வேறு தீபத்து நிறைய தீவுகள் அந்த கடற்கரையில் இருக்குது. இலங்கை அதை நிறைய தீவுகள், சின்ன சின்ன தீவுகள்லாம் அந்தமான் நிக்கோபார்லாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி தீவுகள்லாம் இருக்குது. அப்படி செல்வதற்கு கடினமான பலவேறு தீவுகள் அந்த கடலில் இருக்கின்றது. அங்கு செம்மையான ஆட்சியை நடத்தி வரக்கூடிய அந்த மன்னர்கள் எல்லோரும் செங்கோன்மை வல்லாரும், அந்தந்த தீவுக்கு உரிய மன்னர்கள் எல்லோருமே தத்தம அவரவர்களுக்கு உரிய தேத்து அப்படின்னா தேசத்துன்னு அர்த்தம். அவரவர்களுக்கு உரிய தேசத்துக்கு ஒரு தேசத்தில் கிடைக்கக்கூடிய அரிய பொருள்களை எல்லாம் பாண்டிய நாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்து நல்ல பாண்டிய நாடும் அந்த நாடும் நல்ல ஒரு ஒற்றுமையாக அவர்கள் நட்போடு அவர்கள் இருந்து வருகின்றார்கள். பொதுவாகவே பக்கத்தில் உள்ள பெரிய நாட்டோட சிறு நாடுகள் நட்புறவோடு இருக்கணும். அதனால இப்போ பாண்டிய நாடு இந்த பகுதியில் பெரிய நாடு. அதனால பாண்டிய நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தீவுகளில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கள் எல்லோருமே பாண்டிய நாட்டில் நட்புறவோடு அவர்கள் இருப்பதனால் அந்த பகைவர்களை வெல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலையே அங்கே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா இவர்களும் ஒருத்தர் நட்போடு வந்தால் நட்பை பாதுகாக்கிறாங்க. பாண்டிய நாட்டு அரசனும் அரிமர்த்தன பாண்டியனும் சொக்கநாத பெருமான்கிட்ட பெரிய பேரன்பு கொண்டவர், நேர்மையான அரசன். மன்னன் அவருக்கு கிடைச்ச அமைச்சரும் அதே மாதிரி வாதவூரரும் நேர்மையான அரசர். அதனால நேர்மை தவறி அவர்கள் செல்லாததனால் வந்த நட்பை அப்படியே அவர்கள் பராமரித்து கொண்டு அவர்கள் எல்லா நாட்டோடும் நட்போடு அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நம்ம நட்பை பகைச்சிக்கிட்டு அமெரிக்கா என்னெல்லாம் சேட்டை பண்ணுது பார்த்தீங்களா? தேவையில்லாத ஒரு நட்பை கெடுத்த மாதிரி கெடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இதான் நம்ம ரெண்டு நாட்டிலையுமே நட்பாக தான் இந்தியா போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நட்புறவோடு தான் போகுது. இப்போ அவ்வளோத்தையும் நாசமாக்கிட்டாங்க அமெரிக்கா. மணிவாசக பெருமான் போருக்கு உரிய அந்த போருக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள் வில், வாள், வேல், ஈட்டி, குத்தீட்டி, தேர், குதிரை, யானை போன்ற அவைகளை பற்றிய விவரங்களை அடங்கிய அனைத்து விதமான நூல்களையும் அவர் ஐயம் திரிபு இன்றி விளக்கமாக கற்று தெரிந்தவராக அவர் இருக்கின்றார் திருவாதவூரர். மேலும் மனுவேந்தன் அருளி செய்த அந்த மிகவும் பழமையான நூலாகிய மனு சாஸ்திரத்தையும் அவர் ஐயம் திரிபு இல்லாமல் மிகவும் விளக்கமாக கற்று தெரிந்தவராக, அனைத்து நூல்களையும் கற்று தெரிந்த ஒரு புலவராக மணிவாசக பெருமான் திருவாதவூரர் இருக்கின்றார். ஆகையினால் அந்த அரசனுக்கு கண் போல அவர் திகழ்கின்றார். இந்த அமைச்சரவையில் எல்லாவற்றையும் இவரை போல் உணர்ந்த பல வயதில் மூத்த அமைச்சர்கள் இருந்தாலும் அனைவரையும் விட இவரே அனைவரையும் தாண்டி இந்த திருவாதவூரரே இப்பொழுது முதலமைச்சராக அந்த பாண்டி மண்டலத்துக்கு திகழ்கின்றார். இது எதனால் என்றால் அவர் கற்ற கல்விக்கு பாண்டிய மன்னன் கொடுத்த பரிசு. பாண்டிய நாட்டில் பகைவர்களினுடைய வலிமையை அடக்கி அவர்கள் நாட்டில் இருந்து பொருள்களை கவர்ந்து வருதல் என்ற முறைமை என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்வுகள் எதுவும் நடக்காமல் அந்த ஆட்சியானது நேர்மையாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்ன என்றால் செல்வதற்கு கடினமான பலவேறு தீவுகளெல்லாம் பாண்டி மண்டலத்தில் இருக்கிறது. இலங்கை, அந்தமான் போன்ற தீவுகளெல்லாம் இருக்கின்றது. அந்த தீவுகளில் செங்கோன்மை செலுத்தி அரசு புரிந்து வரக்கூடிய அந்த சிற்றரசர்கள் எல்லோருமே தங்களுடைய தேசத்தில் கிடைக்கக்கூடிய அருமையான பொருள்களை எல்லாம் பாண்டிய நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்து அந்த பாண்டிய மன்னனிடத்தில் அவர்கள் ஒரு நல்ல நட்பை உடையவர்களாக அந்த
தீவில் இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லோரும் அவர்கள் இருக்கின்றார்கள். பாண்டிய நாடும் நட்புக்கு இலக்கணமாக தங்களிடத்தில் வந்த நண்பர்களை நல்ல நட்போடு நடத்தி அவர்கள் வருகின்றார்கள். ஆகையினால் அந்த பாண்டிய நாட்டில் எதிரிகளை அடக்கி அவர்களுடைய பொருள்களை கவர்தல் என்ற நிகழ்ச்சியே நடக்காமல் அந்த பாண்டிய நாடு மிகவும் வலிமையாக இருந்து கொண்டு வருகிறது. அண்ணல் அரிமருத்தனனுக்கு அடல்வாதவோர் அமைச்சர் கண்ணுமிகு கவசமும் போல் காரியம் செய்து ஒழுகுவார். தன்னழி செய்து அவனியெல்லாம் தன் கிளை போல் குளிர் தூங்க வண்ணமதி குடை நிழற்றி முறை செய்து வாழும் நாள். அண்ணலாகிய அந்த அரிமர்த்தன பாண்டியனுக்கு வலிமையான அடல்னா வலிமைன்னு அர்த்தம். அந்த வலிமையான வாதவூர் அமைச்சர் அவர் எப்படி மன்னனுக்கு இருக்கின்றாரா, அவருக்கு மன்னனுடைய கண்ணை போல, அவருக்கு அவர் அணிந்திருக்கக்கூடிய கவசத்தை போல. அரிமர்த்தன பாண்டியனுக்கு வாதவூரர் அவருடைய கண்களை போல, அவர் அணிந்திருக்கக்கூடிய கவசத்தை போல காரியங்களை செய்து அவர் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தில் சென்று கொண்டு இருக்கின்றார் அந்த வாதவூரர். அதாவது ஒரு மனிதனுக்கு கண் மிகவும் முக்கியம். அதுதான் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள அழப்பரும் கரணங்கள் 4 அப்படின்ட்டு பெரிய புராணத்துல சொல்லப்படும். அப்படி அந்த கண் எப்படி ஒரு பிரதானமான ஒரு உறுப்போ அதுபோல அந்த மன்னனுக்கு கண்ணுக்கு கண்ணாக வாதவூரர் திகழ்கின்றார். மேலும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கக்கூடிய கவசத்தை போல, அவரை காக்கக்கூடிய மெய்காப்பாளனை போலவும் இந்த வாதவூரர் திகழ்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு அந்த வாதவூரர் அங்கே வாழ்ந்து வருகின்றார். அந்த பாண்டிய மன்னனும் எப்படிப்பட்டவன்? தன்னழி செய்து தன்னுடைய மக்களின் மீது கருணையை அவன் பொழிந்து, தன்னழினா கருணைன்னு அர்த்தம், அழினா கருணை, தன்ன குளிர்ச்சி, குளிர்ச்சி பொருந்திய கருணையை அவன் செய்கின்றான். ஏன்னா அப்ப குளிர்ச்சி பொருந்திய கருணைனா என்னன்னுட்டு வரணும். கருணையில 2 இருக்கு, 2மே கருணை தான். அறக்கருணை மரக்கருணைன்னு 2 இருக்கு. அவன் நாட்டில் தப்பே நடக்க மாட்டேங்குது. பிறகு அவனுக்கு எப்படி மரக்கருணை செய்யணும்? அதனால எல்லாருமே நல்லவர்களாக இருக்காங்க, இந்த தவறுகளே இல்லாமல் இருக்கு. அதனால மரக்கருணைக்கு அந்த வேலையே இல்லை. அதனால தன்னுடைய மக்களிடத்தில் அவன் குளிர்ச்சி பொருந்திய, தன் அப்படின்னா குளிர்ச்சி, இனிமை, இனிமையான கருணைகளை அவர்களுக்கு அவன் செய்து, அரிமர்த்தன பாண்டியன் தன்னுடைய குடிமக்களுக்கு கருணை செய்து, அவனியெல்லாம் அந்த பாண்டிமன், அவனின்னா உலகம், இங்க பாண்டி மண்டலம், அந்த பாண்டி மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் தன்னுடைய சுற்றத்தார்களைப் போல அவன் கவனிக்கின்றான். குளிர் தூங்க, தன்னுடைய சுற்றத்தார்கள் எப்படி மகிழ்ச்சியோடு இருப்பார்களோ அதுபோல எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருக்குமாறு அரசாட்சி செய்கின்றான். குளிர் தூங்க அப்படின்னா மகிழ்ச்சி கொள்ள அப்படின்னு அர்த்தம். வண்ணமதி குடை நிழற்றி, அந்த வெண்மை நிறத்தை உடைய அந்த சந்திர குடை, ஏன்னா அவங்க சந்திர வம்சம், அதனால அந்த வெண்மையான நிறத்தை உடைய சந்திர வட்டம்னு சொல்லுவாங்க. அந்த சந்திர குடையை அவன் அதில் நிழலாக பரப்பி, நிழற்றி அப்படின்னா நிழல் செய்து, நீதிமுறை செய்து அப்படின்னு அதுக்கு பொருள் எடுத்துக்கணும். முறை செய்து வாழும் நாள். இப்படி அந்த அரிமர்த்தன பாண்டியனோ
அந்த வெண்கொற்ற குடை, அந்த சந்திர குடையில் அவன் வீற்றிருந்து தன்னுடைய மக்களையும் குளிர்ச்சியாக அவன் நீதி நெறிமுறையோடு அரசாட்சி செய்து கொண்டு வருகின்றான். இப்படிப்பட்ட நாளில் அப்படின்ட்டு அடுத்த பாட்டுக்கு போட்டான். மெய்மையாம் பொருள் விவேகமோ மெய்மையாம் பொருள் விவேகமோ வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமோ வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமோ உந்தியுள் தோன்ற புத்தியுள் தோன்ற இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேர்வார் செம்மையாகிய கருத்தராய் பரகதி தேவார். திருவாதவூரர் பிறப்பிலேயே சுவாமிகிட்ட பக்தி கொண்டவர். ஆனா பக்தினா என்ன? சாமியை கும்பிடுவாங்க, வேதங்களை படிப்பாங்க, இப்படியே காலங்கள் கடந்திருக்கு. இப்போ நாம் எதை அடைய வேண்டும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறார். வாழ்க்கையினுடைய இறுதி நிலை என்ன அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிக்கின்றார் மணிவாசகர் பெருமாள். மெய்மையாம் பொருள் விவேகமும், உண்மைத்தன்மையான அந்த பொருளை வேறுபடுத்தி உணரக்கூடிய ஒரு அறிவாற்றலும். விவேகம்னா உணர்தல், அறிவாற்றல். வேறுபாடாய பொய்மையாம் பொருள் விவேகமும், வேறுபட்ட தன்மையை உடைய பொய்த்தன்மையுடைய அந்த பொருளை பற்றிய அறிவும் அவருடைய புத்தியில் நல்ல தெளிவாக அதெல்லாம் அவருக்கு தோன்றுகிறது. இந்த புந்தியில் தோன்ற, அதாவது எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அறிவதில் வல்லமைத்தன்மை உடையவர் அந்த திருவாதவூரர். இம்மை ஆசையும் மறுமையில் ஆசையும் இகந்து, அப்படிப்பட்ட அந்த மணிவாசகருக்கு இந்த பிறப்பில் உள்ள ஆசை அடுத்த பிறப்பில் உள்ள ஆசைகளையும் அவர் இப்பொழுது மனதிலிருந்து அவருக்கு நீங்குகிறது. இகந்து அப்படின்னா விட்டு விட்டு, இல்ல இந்த பிறப்பில் உள்ள ஆசை அடுத்த பிறப்பில் உள்ள ஆசைகளை எல்லாம் ஆசைகளில் வெறுப்பு அடைவது. அடுத்த பிறவி நமக்கு என்ன பிறவியா கொடுக்க போறான், நல்ல பிறவியா கொடுக்கணுமே அப்படிங்கிற இதெல்லாம் அவருக்கு வெறுப்பு அடைகின்றார். அந்த சிந்தனையே இல்லாமல் வெறுப்பு அடைந்து அப்ப எது உண்மையானது அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கின்றார். செம்மையாகிய கருத்தராய், மனதில் தூய்மை உடைய கருத்தை உடையவராக அவர் இருக்கின்றார். பரகதி தேர்வார், பரகதினா மேலான முக்தி நெறி. முக்தி நெறியை நாம் அடைய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்பொழுது ஆராய்கின்றார். அமைச்சர் அல்லவா, எல்லா நூல்களையும் படிச்சிட்டாரு. அப்ப இதுக்கு ஒன்றை படிச்சு முடிச்சோன்னா இதுக்கு அடுத்தால என்ன, இதற்கு அடுத்தால என்னன்னு தான் மனிதனுடைய சிந்தனை செல்லும். அப்படி அவருடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கற்று தேர்ந்ததுனால இதனால என்ன பலன், நாம் எதை அடைய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இப்ப வந்ததுனால அப்போ கடைசி நமக்கு கிடைக்கக்கூடியது முக்தி நெறி தான். அந்த முக்தி நெறியை நாம் எப்படி அடைவது அப்படிங்கிறத பற்றி இப்பொழுது ஆராய ஆரம்பிக்கின்றார் மணிவாசகர் பெருமாள். அண்ணலாகிய அரிமர்த்தன பாண்டியனுக்கு வலிமையான திருவாதவூர் அந்த அமைச்சரானவர், வாதவூரரானவர் அவருக்கு கண்ணுமாக, அவருக்கு மிகுந்த காவலை உடைய கவசமுமாக, அவர் சொல்லுவதற்கு முன்பேயே அந்த காரியங்களை எல்லாம் செய்து அவர் வாழ்ந்து வருகின்றார். ஒரு சிறந்த அமைச்சருக்குரிய அனைத்து செயல்களையும் செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார். அந்த அரிமர்த்தன பாண்டியனும் தன்னுடைய மக்களிடத்தில் அந்த அறக்கருணையை அவர் செய்து கொண்டு தன்னுடைய பாண்டி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் தன்னுடைய சுற்றத்தார்கள் எப்படி மகிழ்ச்சியில் இருக்கின்றார்களோ அதுபோல அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்குமாறு அவன்
அரசாட்சியை நடத்தி கொண்டு வருகின்றார். அந்த வெண்மை நிற அந்த சந்திரக்குடையில் நிழல் செய்து நீதிமுறையை ஒழுங்காக செய்து முறையாக அந்த நீதிமுறையை செய்து அந்த அரிமர்த்தன பாண்டியனும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். மணிவாசக பெருமான் உண்மைத்தன்மையான பொருளை அறியக்கூடிய அந்த விவேகத்தன்மை, அந்த வேறுபடுத்தி ஒரு பொருளை வேறுபடுத்தி உணரக்கூடிய அந்த தன்மையையும், வேறுபட்டு இருக்கக்கூடிய பொய்மைத்தன்மையினுடைய பொருளை பற்றிய அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விவேகம், அந்த அறிவும் அவருடைய புந்தியில் தோன்றி இருக்கின்றது. அவருக்கு இப்பொழுது இப்பிறப்பில் இருக்கக்கூடிய ஆசையும் அடுத்த பிறவியின் மீது இருக்கக்கூடிய ஆசையையும் அவர் விட்டு அவரில் வெறுப்பு அடைந்து அவர் இருக்கின்றார். செம்மையாகி அதே நேரத்தில் மனதில் தூய்மை உடைய கருத்தை உடையவராக அவர் இருக்கின்றார். இறுதி நிலை என்ன என்று அவர் பார்க்கும் பொழுது இறைவனுடைய திருவடிகளை அடையக்கூடிய அந்த முக்தி நெறிதான், பரகதிதான் மிக உயர்ந்தது என்று அவர் தெரிந்து கொள்கின்றார். அந்த முக்தி நெறியை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஆராய்கின்றார் மணிவாசக பெருமான். புத்தர் ஆதியோர் புறவுரை நெறிகளும் பொய்யா, புத்தர் ஆதியோர் புறவுரை நெறிகளும் பொய்யா, நித்த வேத நூல் தழுவிய அகவுரை நெறியோ, நித்த வேத நூல் தழுவிய அகவுரை நெறியோ, சித்தமாசு அறுத்து அரணருள் தெளிவியா அதனால், சித்தமாசு அறுத்து அரணருள் தெளிவியா அதனால், மித்தை ஆணவ தொடக்கு அறாது இல்லையாம் வீடும், நித்தை ஆனவர் தொடர்பு அறாது இல்லையாம் வீடும். புத்தர்கள், சமணர்கள் முதலியவர்கள் சொல்லக்கூடிய அந்த புறவுரை நெறிகள் அப்படின்னா புறச்சமயங்கள்னு அர்த்தம். இந்த புறச்சமயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா வேத நெறியோடு ஒவ்வாந்து இருக்கும். வேத நெறியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள். அப்படி அந்த வேத நெறியோடு ஒவ்வாது இருக்கக்கூடிய புத்தர், சமணம் போன்ற அந்த புறச்சமயங்கள், இந்த புறச்சமயத்தில் கூறப்பட்ட நெறிமுறைகள். பொய்யா நித்த வேத நூல், பொய்யானா உண்மையாகிய, நித்தம் அப்படின்னா நிலைத்து இருக்கக்கூடிய, உண்மையாக நிலைத்து இருக்கக்கூடிய அந்த வேத நூலை தழுவிக்கொண்டு வேத நெறியை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட அகவுரை நெறியும் அகச்சமயங்கள், அகச்சமயம் புறச்சமயம், அதுக்கப்புறம் அதையும் பிரிப்பாங்க. அகப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் அப்படின்ட்டுலாம் பிரிப்பாங்க. அது அப்படி. ஆனால் அந்த அகச்சமயங்கள் வேதத்தை ஏற்றுக்கிறோம், புறச்சமயம் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி அந்த வேத நூலை தழுவிய அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அகச்சமயங்கள், அந்த அகச்சமயங்களில் சொல்லப்பட்ட நெறிமுறைகள், இவைகள் அனைத்துமே சித்த மாசு அறுத்து, நம்முடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்களை நீக்கி அரண் அருள் தெளிவியா, சிவபெருமானினுடைய திருவருளை தெளிவித்து நமக்கு காட்டாது. அதாவது அகச்சமயமோ புறச்சமயமோ இறைவனை நமக்கு காட்டித்தராது. அகச்சமயங்களையும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும், அவ்வளவுதான் அது. அதனால் சரி, இப்படி நம்ம இந்த மதங்களுக்கு எல்லாமே நமக்கு தெளிவிக்காது. இதனால என்ன நமக்கு மீண்டும் என்ன ஆகப் போகின்றது அப்படின்னா, மித்தை ஆணவ தொடக்கு அறாது. இந்த அகச்சமயம் புறச்சமயத்தினால மாய தோற்றத்தை உடைய இந்த ஆணவத்தினுடைய பிணிப்பு நம்மை விட்டு நீங்காது. மித்தை அப்படின்னா மாய தோற்றம், மாய தோற்றத்தை உடைய ஆணவம். அந்த ஆணவத்தினுடைய தொடக்குன்னா பிணிப்பு. அந்த ஆணவமும் நம்மை விட்டு நீங்காது. இதனால ஆணவம் நீங்காத வரைக்கும் நமக்கு வீடு பேர் எப்படி கிடைக்கும்? அப்ப நமக்கு வீடு பேரும் கிடைக்காது அப்படின்ட்டு அவர் ஒரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது?
அவர் அகச்சமயத்துல உள்ள தத்துவங்களையும் படிச்சு பார்க்கிறாரு, புறச்சமயத்துல உள்ள தத்துவங்களையும் படிச்சு கரைச்சு குடிக்கிறாரு. எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சைவ சித்தாந்தம் தான் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க அவங்க. அப்போ இந்த அகச்சமயமும் புறச்சமயத்திலையும் உள்ள இதுகளையெல்லாம் நாம கடைப்பிடித்தோம்னா அது நம்ம அதனால் நம்முடைய ஆணவம் நம்மை விட்டு நீங்காது. ஆணவம் நீங்காத பொழுது நமக்கு வீடு வேறு கிடைக்காது. அப்ப நாம சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும்? அன்பினால மட்டுமே வழிபடணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்கு அவர் வருகின்றார். பத்தி ஏன்னா இப்போ சாக்கியர் மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியே அப்படின்னு சொல்றாரு. இருந்த மதம் புறச்சமயம் தானே. அவர் அந்த வேற சமயத்துல இருந்தாலும் சிவபெருமான்ட்டு அன்போட இருந்தாரு, முக்தி கிடைச்சிச்சு. அந்த மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியன்னுட்டு திருத்தொண்டத்தை வேற சொல்லுவாங்க. அப்போ எந்த சமயத்துல இருந்தாலும் சிவபெருமானிடத்தில் அன்போடு இருந்தாலே அது நமக்கு முக்தியை தரும் அப்படிங்கிற இடத்துல கொண்டு வர பத்தி செய்து அரண் அருள்கரும் பத்தருக்கு அன்றி பத்தி செய்து அரண் அருள்கரும் பத்தருக்கு அன்றி முத்தி எய்த அரிது என மறைமொழிவது அப்பொது நூல். முக்தி எய்து அரிது என மறைமொழிவது அப்பொது நூல். சத்திய பொருள் தெளிவு எல்லாம் சத்தினி பாதற்கு. சத்திய பொருள் தெளிவு எல்லாம் சத்தினி பாதற்கு. உயித்து உணர்த்துவது ஆகமம் என்பர்மே உணர்ந்தோ. உயித்து உணர்த்துவது ஆகமம் என்பர்மே உணர்ந்தோ. அப்போ இறைவனிடத்தில், சிவபெருமானிடத்தில், அரணிடத்தில் பக்தி செய்து அரண் அருள் பெறும் பக்தருக்கன்று. சிவபெருமானினுடைய திருவருளை பெறக்கூடிய பக்தர்களை தவிர வேறு மற்றவை எல்லாருக்கும் முக்தி அடைவது என்பது கடினம். அப்ப இறைவனிடத்தில் அரணிடத்தில் பக்தி செய்து அவனுடைய அருளை பெற்ற பக்தர்களுக்குத்தான் முக்தியை அடைவது என்பது மிகவும் எளிதான ஒன்று அப்படின்னுட்டு வேதங்கள் கூறுகிறது. என மறை மொழிவது. வேதத்தை என்ன சொல்லுவோம்? பொது நூல்னு சொல்லுவோம். ஆகமத்தை என்ன சொல்லுவோம்? சிறப்பு நூல்னு சொல்லுவோம். சித்தியார்ல பார்த்தீங்களா? இதே கருத்து. அதுல ஆகமம் பொது, வேதம் பொது, ஆகமம் சிறப்பு அப்படின்ட்டு அதைத்தான் அப்படியே இதுல அந்த சித்தியார் கருத்தை தான் சொல்றாங்க. அந்த பொது நூல், அந்த வேதத்தில் பொது நூலினுடைய சத்திய பொருள், அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையான பொருள், அந்த வேத நூல்களினுடைய தெளிவுகளை எல்லாம் அந்த சத்தினிபாதர்னா திருவருளை அடைந்தவர்கள், அந்த திருவருளை அடைந்தவர்களுக்கு அவர்கள் உய்த்து உணருமாறு தெரிவிப்பது எது? ஆகமம். என்பர் மெய் உணர்ந்தோர் என்று கூறுவார்கள் உண்மையை உணர்ந்தவர்கள். அதாவது சக்தி நிபாதர் அப்படின்னா அம்பிகையினுடைய அருள் படிந்தவர்கள், திருவருள் படிந்தவர்கள் அப்படின்னு அதற்கு பொருள். அருள் பெற்றவர்கள். சக்தி நிபாதம், நிபாதம்னா வீழ்ச்சின்னு அர்த்தம். அம்பிகையினுடைய அந்த தன்மையை அருளை பெற்றவர்கள், அதான் சக்தி நிபாதம். அது இருவினை ஒப்பும் அளவரி பாகம் இதெல்லாம் அவர்களுக்கு இதெல்லாம் கூடும், கைகூடும். அப்போ அந்த வேதம் பொது நூலாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய உண்மையான அந்த பொருளையும் அதனுடைய தெளிந்த தன்மைகளை எல்லாம் எது கொடுக்கக்கூடியது? ஆகும். அப்போ அந்த ஆகமத்தை இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் நமக்கு யாருக்கு தெரிய வரும்? திருவருளை அடைந்த சத்தினிபாதர்களுக்கு அது தெரிய வரும்.
என்று அந்த உண்மைத்தன்மையை உணர்ந்தவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். இதெல்லாம் அவர் அந்த நூல்களை படித்து இதெல்லாம் மனசுக்குள்ள எண்ணிக்கொண்டே நினைத்து கொண்டே வருகின்றார் திருவாத ஊரர். மணிவாசக பெருமான் தன்னுடைய மனதில் பலவிதமாக இந்த முக்தி நெறியை பற்றி நினைத்து கொண்டு வருகின்றார். புத்தர்கள் முதலிய அந்த வேத நெறியோடு ஒவ்வாத புறச்சமயங்களில் சொல்லப்பட்ட அந்த நெறிமுறைகளும் உண்மையாகிய நிலைத்த வேத நூல்களை தழுவிக்கொண்டு வேதத்தினுடைய நெறிகளை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த அகவுரை நெறி, அதாவது அகச்சமயங்களும் நம்முடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை நீக்கி சிவபெருமானினுடைய திருவருளை நமக்கு தெளிவித்து காட்டாது. அதாவது அகச்சமயமும் புறச்சமயமும் நமக்கு சிவபெருமானினுடைய அருளை காட்டாது. சிவபெருமானினுடைய அருளை நாம் பெறாததனால் நமக்கு அந்த மாய தோற்றமாகிய ஆணவத்தினுடைய பிணிப்பு நம்மை விட்டு நீங்காது. ஏன்னா சிவன் பெருமானினுடைய அருள் இருந்தால் தான் ஆணவம் என்பது நீங்கும். இதனால் ஆணவம் நீங்கினால் நமக்கு முக்தி கிடைக்கும். அப்ப ஆணவம் நீங்கவில்லை என்றால் நமக்கு முக்தி பேரும் கிடைக்காது. ஆனால் முக்தி பேர் யாருக்கு கிடைக்கும்? இறைவனிடத்தில் உண்மையாக பக்தி செய்து அந்த அரணினுடைய அருளை பெறக்கூடிய பக்தர்களுக்கு முக்தி பேறு கிடைக்கும். மற்றவர்களுக்கு அந்த முக்தியை அடைவது என்பது மிகவும் கடினமான ஒன்று என்று வேதங்கள் எல்லாம் கூறுகிறது. அந்த வேதங்கள் பொது நூலாக சொல்லப்படுகிறது. அந்த பொது நூலாக இருக்கக்கூடிய வேதங்களில் கூறப்பட்ட அந்த சத்திய பொருள், உண்மை பொருளும் அதனுடைய தெளிவுகளும் எல்லாவற்றையும் கூறுவது சிறப்பு நூலாகிய ஆகமம். அந்த ஆகமத்தை சத்தினிவாதர்களாகிய அந்த திருவருள் எய்தியவர்கள் அதை படித்து உய்த்து அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று அந்த ஆகமத்தை பற்றி உண்மைத்தன்மையை உணர்ந்த அந்த அறிஞர்கள் எல்லாம், அந்த ஞானிகள் எல்லாம் ஆகமத்தை பற்றி எடுத்து போகிறார்கள். அதாவது வேதம் பொது நூல், ஆகமம் சிறப்பு நூல் என்று அந்த சித்தியாரில் குறிக்கப்பட்ட அந்த கருத்தை இதில் அப்படியே எடுத்து கையாளுகின்றார். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம். வேத ஆகம சென்னியில் விளைபொருள் அபேதம். வேதமாகிய பிணக்கு அறுத்து இருள் பிணி அவிழ்த்து. வேதமாகிய பிணக்கு அறுத்து இருள் பிணி அவிழ்த்து. நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும். நாதனாகிய தன்னையும் என்னையும் நல்கும். போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால். போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுதால். அந்த வேத ஆகம சென்னியில் விளைபொருள், அந்த வேதங்கள் ஆகமங்கள் இவற்றினுடைய முடிவில் விளையக்கூடிய பொருள் எது? அதுதான் அந்த சிவபெருமான். அபேதம் அந்த குருநாதர்னு வச்சுக்கிடலாம். குருவே சிவமென கூறினன் நந்தி அப்படின்ட்டு. அப்படி அந்த வேதங்கள் ஆகமங்களினுடைய முடிவில் விளையக்கூடிய பொருள் எது? அபேதம் பேதமாகிய பிணக்கு அறுத்து. அபேதம் பேதம்னா எல்லாம் துவைதம் அத்வைதம் அப்படின்ட்டு பல விதமா பிரித்து சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த இதைத்தான் இதுல சொல்றாங்க. அப்படி இது அத்வைதமா, இது துவைதமா, இது சுத்தாத்வைதமா அப்படின்னுட்டுலாம் அந்த அபேதங்களை பிரித்து அதனுடைய பிணக்கை நீக்கி இதுதான் நிச்சயம் அப்படின்னுட்டு
நிச்சயித்து சொல்லக்கூடியவன் குருநாதன். அந்த பிணக்குகளை அறுத்து இருள் பிணி அவிழ்த்து, இருள்னாலே ஆணவம் தான், அந்த நம்மை பிணிக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கி, அந்த குருநாதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? நாதனாகிய தன்னையும், நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும், தன்னையும்னா சிவபெருமானையும், என்னையும், இந்த உயிர் எப்படிப்பட்டது, உயிரினுடைய தன்மை என்ன, இந்த உயிர் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப என்னையும் நல்கும், அதையெல்லாம் எடுத்து கூறக்கூடிய அந்த போதனாகிய ஞானாசிரியனாகிய குருபரன் எனக்கு எப்பொழுது வந்து கிடைப்பான், எனக்கு ஒரு நல்ல குருநாதன் எப்பொழுது கிடைப்பான்ட்டு அந்த குருநாதனை பற்றிய ஒரு ஏக்கம் இப்பொழுது மணிவாசக பெருமானுக்கு வருகின்றது. அந்த குருநாதனும் எப்படி இருக்கணும்னு தகுதியவும் சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் எல்லா நூல்களையும் கற்றுட்டார். அகச்சமயம், புறச்சமயம், வேதம், ஆகமம் எல்லாத்தையும் படிச்சாச்சு. படிச்சதுனாலதான் இந்த 2 பாட்டுல அதனுடைய தன்மைகளை பூரா சொல்றாரு. அப்போ இப்போ அந்த குருநாதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு அந்த குருநாதனுடைய தகுதிகளை எல்லாம் இந்த பாட்டு சொல்றாரு. அந்த குருநாதன் எப்படி இருக்க வேண்டுமா? வேத ஆகமத்தின் முடிவில் அந்த குருநாதன் விளையக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த வேத ஆகமத்தின் பயனாக நமக்கு அந்த குருநாதன் கிடைக்க வேண்டும். அவன் அந்த தத்துவங்களில் மிக தெளிவாக தெரிந்தவனாக அவன் இருக்க வேண்டும். இது துவைதமா, அத்வைதமா, சித்தாத்வைதமா என்று அந்த தத்துவங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து, இது தவறு, இதுதான் மிகச் சரியான ஒரு பாதை என்று நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக அந்த குருநாதன் இருக்க வேண்டும். என்னுடைய ஆணவத்தை நீக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். சிவபெருமானை எனக்கு காட்டித்தரக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்னுடைய உயிரினுடைய தன்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடியவனாக அந்த குருநாதன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஞானாசிரியனாக இருக்கக்கூடிய குருநாதன் எனக்கு எப்பொழுது கிடைப்பான், எனக்கு எப்பொழுது அவன் வருவான்ட்டு ஒரு நல்ல குருநாதன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம் மணிவாசக பெருமானுக்கு வந்து விடுகின்றது. கரவிலாத பேரன்பினுக்கு எடிவரும் கருணை, கரவிலாத பேரன்பினுக்கு எடிவரும் கருணை, புறவனார் அருளின்றி கொடிய வெம்பாசம், புறவனார் அருளன்றி கொடிய வெம்பாசம், உரையில் கேள்வியால் கடப்பது புனையினாலன்றே, உரையில் கேள்வியால் கடப்பது புனையினால் அன்றே, உறவு நீர் கடல் கரங்கொடு நீந்துவது ஒக்கும், உறவு நீர் கடல் கரங்கொடு நீந்துவது ஒக்கும். கரவு இல்லாத பேரன்பினுக்கு, வஞ்சனை இல்லாத மிகப்பெரிய அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த பெருமான் எளிவந்த கருணையாக அந்த குருநாதன் நமக்கு கிடைப்பான். அப்படிப்பட்ட கருணையை உடைய குறவனார், அந்த குறவனார்னா ஞான குருவாக இருக்கக்கூடிய குருநாதன். அந்த குருநாதன் எப்படி வருவான், எப்பொழுது வருவான்? நம்முடைய அன்பில் வஞ்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி அன்பில் வஞ்சனை இல்லாத மிக பேரன்பு இருக்க வேண்டும் அந்த குருநாதனிடத்தில். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த குருநாதன் எளிமையாக கிடைப்பான். அப்படிப்பட்ட கருணையை உடைய ஞான குருவினுடைய திருவருள் இருந்தால் நாம் பிறவி பெருங்கடலை நீந்தி விடலாம். அந்த ஞான குருவின் குருவருள் இல்லாவிட்டால் நம்மால் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி முக்தியை அடைய முடியாது அப்படின்ட்டு இந்த பாட்டுல சொல்றாங்க. அப்போ அந்த ஞான குருவினுடைய அருள் இல்லாவிட்டால் அது எப்படி இருக்குமா? இந்த கொடிய வெண்பாசம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கொடுமையான வலிமையான இந்த பாசமானது
புறையில் கேள்வியால் கடப்பது. புறையில்னா குற்றமில்லாத நூலறிவை கொண்டு நாம் அந்த பாசத்தை கடக்க நினைக்கின்றோம். அதாவது ஒரு குருநாதன்கிட்ட தீட்சை பெற்று அவனுடைய திருவருள் நமக்கு கிடைச்சதுன்னா மிக எளிமையாக நாம பிறவிக்கடலை கடந்து விடலாம். ஆனா நம்ம குருநாதனை நாடல, நமக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவை கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய நூல்களை எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இந்த கல்வியே போதும், இதை வச்சே நம்ம பிறவி பெருங்கடலை நீந்திடலாம் அப்படின்னு சில சில அறிவாளிகள் அப்படி இருப்பாங்க. குரு எதுக்கு, குருநாதரும் இந்த பாடத்தை தானே சொல்லித்தர போறாரு அப்படின்னு சில அறிவுஜீவிகள் இருப்பாங்க. என்ன அவர்கள் எப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, அதான் புறையில் கேள்வியால் கிடப்பது. குற்றமில்லாத நூலறிவை மட்டும் கையில் வைத்து கொண்டு நாம் இந்த பிறவி பெருங்கடலை கடந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த அறிவு ஜீவிகள், அவர்களுக்கு இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது என்பது கடினம். எப்படி என்றால், ஒரு தெப்பம் இருந்துச்சுன்னா அந்த தெப்பத்தை பிடிச்சிக்கிட்டு நாம விறுவிறுன்னுட்டு கடலை கடந்துடலாம். அந்த தெப்பம் தான் குருநாதன். புனை அப்படின்னா தெப்பம்னு அர்த்தம். புனையினால் அன்றி, குருநாதனால் அன்றி அந்த கடலை கடக்க முடியாது. எப்படி நாம உறவு நீர்க்குடல், அந்த வலிமையான தண்ணீரை உடைய கடலை எங்க கைகளினாலேயே நாங்கள் நீச்சல் அடிச்சு கடந்துருவோம் அப்படின்னு அந்த அறிவு ஜீவிகள் நினைக்கிறோம். வெறுமன அவங்களும் இந்த நூலைத்தானே சொல்லித்தர போறாங்க, அந்த நூலை நாங்கள் அப்படியே படிச்சுட்டோம், புக்கில் இருக்கிறத பார்த்து உரைகளை பார்த்து படிச்சுட்டோம் அப்படின்னு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க பிறவி கடலை நீந்திடலான்ட்டு. அது எப்படின்னா, வெறுமன கையை கொண்டு நீந்தி அந்த பிறவி கடலை கடந்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு அது நிச்சயமாக அந்த பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு தோணியை பற்றி கொண்டு அவர்கள் அந்த பிறவி பெருங்கடலை கடக்கலாம் என்று நினைத்தால் கடந்து விடலாம். அந்த தோணியாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் ஞான குருதான் அந்த தோணி அப்படின்ட்டு. அந்த பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு ஞான குரு அவரிடத்தில் உபதேசம் பெறுவது என்பது, நமக்கு தீட்சை பெறுவது என்பது ஒரு அவசியமான ஒன்று, கட்டாயமான ஒன்று அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் மனதில் நினைக்கின்றார். வேதங்கள் ஆகமத்தின் முடிவில் அதையெல்லாம் நன்கு கற்று தேர்ந்த ஒரு குருநாதன், அப்படிப்பட்ட அந்த முடிவில் விளையக்கூடிய அந்த உண்மை பொருளாகவே அந்த குருநாதன் இருக்கக்கூடியவன். அந்த குருநாதன் அந்த துவைதம், அத்வைதம், சித்தாத்வைதம் போன்ற அபேதம் பேதமாகிய பிணக்குகளையெல்லாம் நமக்கு அறுத்து இதுதான் சரியான வழி என்று நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவனாக அந்த குருநாதன் இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய ஆணவமாகி நம்மை கெட்டி இருக்கக்கூடிய, பிணித்து இருக்கக்கூடிய ஆணவத்தை அவிழ்த்து விடக்கூடியவனாக அந்த குருநாதன் இருக்க வேண்டும். அந்த குருநாதன் நமக்கு தலைவனாகிய சிவபெருமானை நமக்கு தரக்கூடியவனாக, காட்டி தரக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்மையும், இந்த உயிரினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று நம்மையும் அவன் தெளிவாக உணர்த்தக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானாசிரியனாகிய குருபரன் எனக்கு என்றைக்கு வந்து கிடைப்பான் என்று மணிவாசக பெருமான் ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்றார். மேலும் அவர் மனதில் நினைக்கின்றார், வஞ்சனை, அந்த குருநாதன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா? வஞ்சனை இல்லாத மிகப்பெரிய அன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு அந்த இறைவனிடத்தில் அன்பு வைத்தால் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல குருநாதனை அவன் கொடுப்பான். சமயத்தில் அந்த பெருமானே, சிவபெருமானே அவர்களுக்கு குருநாதனாக கிடைப்பான். அப்படிப்பட்ட எளிவந்த கருணையை உடைய ஞான குரு, அவனுடைய திருவருள் நமக்கு இருந்தால் மிக எளிதாக பிறவி பெருங்கடலை நாம் நீந்தி விடலாம். அது இல்லாமல் இந்த கொடுமையான வலிமையான இந்த பாச கடலை நாம் குற்றமில்லாத நூல்களை கற்று தெரிந்து அந்த ஞானத்தை மட்டுமே கை கொண்டு இந்த பிறவி பெருங்கடலை கடக்க நினைப்பது என்பது இயலாத காரியம். ஒரு சிறு தெப்பம் இருந்தால் எப்படிப்பட்ட கடலையும் நாம் கடந்து விடலாம். அந்த சிறு தெப்பமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஞான குரு.
அந்த தெப்பமாக இருக்கக்கூடிய ஞான குருவை நாம் பற்றி கொண்டால் பிறவி பெருங்கடலை நீந்தி விடலாம். அது இல்லாமல் நாம் பல நூல்களை கற்றுத் தெரிந்து எந்த குருவையும் குருவாக ஏற்றுக்கொள்ளாது இந்த பிறவி பெருங்கடலை கடந்து விடலாம், நாம் கற்ற அறிவால் கடந்து விடலாம் என்று நினைப்பது என்பது வெறும் கைகளை மட்டுமே ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு வலிமையான அந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கு சமமாக இருக்கும். அது முடிக்க முடியாத காரியம். அந்த குருநாதனினுடைய திருவருளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று குருநாதனினுடைய முக்கியத்தை பற்றி மணிவாசக பெருமான் மனதில் நினைக்கின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.